அனைத்து நமது நண்பர்கள், நமது உறவினர்கள் மற்றும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர் உடைய ஒருவனாக உங்கள் ராஷ் டேரஸ் மேக்சன் அண்ட் மேக்சன் எலிவேட்டர் சார்பாக நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன இன்னைக்கு ஒரு விஷயத்த பேச போறேன். என்ன அதை பற்றி பேச போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த லிப்ட் தான். என்னுடைய பெரிய மந்திரமே லிப்ட்ல ஏறுங்க, லிப்ட் ஆகுங்க அப்படிங்கிறது தான் இந்த கம்பெனியுடைய ஒரு பெரிய குறிக்கோள். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2014 இது ஸ்டார்ட் பண்ணப்பட்டது வேற ஒரு நிறுவனமாக. இப்பொழுது 2021 நம்மள இந்த கொரோனா 2020க்கு அப்புறம் இந்த கம்பெனி மேக்சன் நிறுவனமாக உறுதிப்படப்பட்டது. இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு லிப்ட் வரலாற்றுல நம்ம லிப்டை பற்றி நிறைய பேர் தெரியாம இருக்கோம். ஏன் காரணம்? லிப்ட்னா என்ன? ஒரு மனிதனுக்கு லிப்டுடைய யோசனை எப்படி வந்துச்சு? வரலாற்றுல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த லிப்ட் தோன்றிடுச்சு. முதலாவது லிப்ட் மாதிரியாக கருவி கிமு 2236 இந்த ஆண்டு கிரேஸ் பிஞ்சானி ஆர்டிஸ்ட் என்கிறவர் உருவாக்கினார். இது எப்படின்னா முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு கயிறு மூலமாக ஒரு பொருளை மேலே ஏற்றுவதற்கும் இறக்குவதற்காக இந்த லிப்ட் நம்மளால என்ன பண்ணப்பட்டது, உருவாக்கப்பட்டது. ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு தான் முதல்ல காலத்துல அந்த லிப்டை உருவாக்கி இருக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ரோமர் காலத்துல பாத்தீங்கன்னா இதே மாதிரி எளிய ஹாய்ஸ்ட் முறை கோயில்கள், குளங்கள், கோயில்கள், அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஒர்க்கு, மேக்சிமம் கோட்டைகள், இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது மிருகங்களால இழுக்கப்பட்டு சில பொருள்களை மேல எடுத்துட்டு போறக்காண்டி இந்த லிப்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க இந்த லிப்டை நீங்க பாத்தீங்கன்னா மக்களே, நம்ம தஞ்சை கோயில் எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய வெயிட்டான கோயில்லே அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பொருட்களை மேய்த்து எடுத்துட்டு போறக்கான்னு பாத்துருக்கீங்க. இதே போல திருநெல்வேலி சைட்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சர்ச்சுகள், அதே போல பெரிய தர்காகள், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு அந்த லிப்டிங் கோயில்கள் மூலமாகவும் பெரிய மண்டபங்கள் கட்டுவதற்கும் பெரிய அரண்மனை கட்டுவதற்காக தான் அந்த லிப்டை யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரோமர் காலத்துல. இந்த ரோமர் காலத்தை கட்டப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த லிப்ட் எதற்கெல்லாம் யூஸ் பண்ணி நடுநிலைப்படுத்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நடுக்காலத்துல குறிப்பிட்ட 10ஆம் நூற்றாண்டு முதல் 18ஆம் நூற்றாண்டு வரை லிப்ட் தொழில்கள் நுட்ப தொழிலாக கைத்தொழில வடிவமிலே இருந்தது. இது நிறைய ராஜாக்கள் அரண்மனைக்காக தான் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. மேன் பவர் ஹாய்ஸ்ட் என்று மனிதனால் இயக்கும் லிப்ட் போன்ற அமைப்புகள் பயன்படுத்தப்பட்டன. ஆனா 1743 பிரேஸ் நாட்டுல தான் மன்னர் லூயி எக்ஸ்பி தனது அரண்மனைக்காக தனிப்பட்ட லிப்ட் ஒன்றை அமைத்திருக்கிறாரு. பாருங்க, அந்த காலத்துல 1743 வருடங்கள்ல ஒரு மன்னரே தன்னுடைய மேல ஏறி போறதுக்காண்டி ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு லிப்ட அமைச்சிருக்காங்க. இது எப்படின்னா கயிறுனால புள்ளினால இழுக்கப்படக்கூடிய ஒரு லிப்டாக தான் அதை பண்ணியிருக்கிறார். அப்போ 1943 அப்படிங்கிற ஒரு காலத்திலே இந்த லிப்டுங்கிறத உருவாக்கிட்டாங்க மனிதர்கள் போறதுக்காக. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் இறுதியில் தொழில்துறை புரட்சியாக இயந்திர வேகமாக வளர அந்த காலத்தில் நீராவி சக்தி, ஸ்டீம் பவர் மற்றும் ஹைட்ராலிக்ஸ் பிரஷிங் பயன்படுத்தி பொருட்களை மேலே எடுத்து செல்ல பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஹைட்ராலிக்ஸ் ஹை ப்ரெஷர் மூலமாகவும் பிளஸ் பாத்தீங்கன்னா கயிறு மூலமாகவும் சக்தி மூலமாக ஸ்டீம் பவர் அதாவது நீராவி மூலமாக இதை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதையோட பெரும்பாலும் தொழிற்சாலைகளில் பொருட்கள் நகர்த்துவதற்கு மட்டுமே பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பெரிய பெரிய நிலக்கரிகள், பாறைகள், இந்த மாதிரி விஷயத்த நகர்த்துறதுக்காக கயிறு இழுத்து அதை அபாயத்தரமாக ஒரு சேஃப்டிங்கிறதே கிடையாது, விழுந்தானா காலி, அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1853ஆம் ஆண்டு அமெரிக்க விஞ்ஞானி எலிசா கிரேவ்ஸ் ஓட்டிஸ், பாருங்க அந்த ஓட்டிஸ் அப்படிங்கிற பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னா இவர் தான் மிகப்பெரிய கண்டுபிடிப்பவர். அவர் உருவாக்கிய சேஃப்டி பிரேக்கர் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு மிஷினை கண்டுபிடிச்சாரு. எப்படின்னா இப்ப நீங்க ரோப்ல ஓடிட்டே இருக்கு அப்படின்னா இதை எப்படி நிறுத்துறது? ஒண்ணு மேன் பவர் சவுண்ட் பாகுபலியில பார்த்திருப்பீங்க, அந்த சிலையை எழுப்பாங்க பாருங்க, அவ்வளவு பேர் சேர்ந்து
அந்த மாதிரி எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா ட்ரம்ல போட்டு அழகா ரோப்பிங் பண்ணி அப்படி சுவிட்ச் தட்டினா இன்ச் பை என்ன நம்ம செகண்ட் கொடுக்குறோமோ அது மாதிரி ரோப்பிங் டைப்ல வந்துடும். அந்த மேன் பவருக்கு பதில் மிஷினரிஸ் வந்து இந்த ஓட்டிஸ் விஞ்ஞானிகளோட இதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. 1854 நியூபார்க் நகரில் நடைபெற்ற சைஸ்ட்லா பிளேஸ் ஓட்டிஸ் பொதுமக்கள் முன் இதை சோதனைக்காக கயிறு வெட்டி காட்டினார். எப்படின்னா அந்த சேஃப்டியை போயிட்டே இருக்கும்போது கயிறை வெட்டி பட்டுன்னு விழுந்தா எப்படி இருக்கும், ஒரு திடீர்னு நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா லிப்ட்ல இப்ப ஏறாங்கன்னா திடீர்னு போகும்போது மெயின் ஆஃப் பண்றாங்க, கஸ்டமருக்கே தெரியாது. ஏன் அப்படின்னா இப்ப இருக்க டெக்னாலஜில ஏஆர்டிங்கிற யூனிட் வந்துச்சு, ஆட்டோமேட்டிக் ரிசர்வ் சொல்லிட்டு. எப்படின்னா கரண்ட் போச்சுன்னா அடுத்த ஒரு கொஞ்சம் சில மணிக்காரில் லிப்ட் ஆனே நியரஸ்ட் ஃப்ளோர் வர்றது இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி. ஆனா அன்னைக்கு அது கிடையாது. வெட்டி விட்டாங்கன்னா டப்புன்னு இந்த பிரேக் பிடிக்கக்கூடிய சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 1857 நியூபார்க் பிராட்வேல முதல் பயணிகள் லிப்ட் பேசஞ்சர் எலிவேட்டர் நிறுவப்பட்டது. மனுஷன் என்னையா கண்டுபிடிக்கிறான், என்ன மனுஷன் டெக்னாலஜில போறான். நாங்கெல்லாம் ஒரு காலத்துல எங்க அப்பா கூட போனீங்கன்னா இந்த மாடை வந்து கெட்ட சொல்லுவாரு, கெட்டி இந்த கிணறுல இருந்து கயிறுல தண்ணி உள்ள போய் தண்ணி எடுத்து ஓட்டுறதுக்கு ஒரு லிப்டா யூஸ் பண்ணோம். அந்த காலத்திலேயே அந்த லிப்டுங்கிறது ஒரு பொருளை வச்சு யூஸ் பண்ணுங்க. ஆனா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அதை ஒரு மின்சாரமாக ஒரு மோட்டராக உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் பாருங்க 1880 ஜெர்மன் விஞ்ஞானி வெர்னிக் வான் இவர் என்ன பண்ணிருக்காரு, மின்சார மோட்டார் மூலம் லிப்டை இயக்கி இருக்கிறார். அதான் டிராக்ஷன் சொல்லுவாங்க, டிராக்ஷன் லிப்ட். இந்த மோட்டார் வச்சு அந்த லிப்டை வந்து மேன் பவர் இழுக்காம இந்த மோட்டார் கண்ட்ரோல்ல அதை ரெடி பண்ணி இருக்கிறார். இது இல்லாம இந்த முறை பாத்தீங்கன்னா ரோப் மற்றும் எலக்ட்ரிக்கல் மோட்டார்ஸ் மூலம் இயந்திரத்தால் உயரமாக கட்டி இழுக்கப்பட்டு பொருத்தமாக இருந்தது. 1890 இந்த எலிவேட்டர்ஸ் உலகம் முழுவதும் பரவிச்சு, உலகம் முழுவதும் போட்டாங்க. அப்ப 20ஆம் நூற்றாண்டு பாத்தீங்கன்னா 1900க்கு பிறகு நகரங்களில் உயரமாக கட்டிடங்கள் அதிகரித்தன. அதோடு 1900 தான் இருக்குது. 1990 வந்து லிப்ட் வந்து ஆட்டோமேட்டிக் டோர், கையால் திறக்க வேண்டாம் தானாக இயக்க வேண்டும் என்கிற இயர்ல 1940 கொண்டு வந்திருக்காங்க. இது சுதந்திரத்துக்கு முன்னால, இப்ப நாங்கெல்லாம் பிறக்கல. 1940 1947 சுதந்திரம் கிடைச்சிருக்கு. இதை தானாக இயக்கக்கூடிய கதவுகளை கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக் டோர் என்கிற அறிமுகத்தை 1950 பண்ணியிருக்காங்க. 1950 இந்த 1950 இருந்து இந்த 50 இயர்ஸ் 50 வருடங்கள் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் எல்லாம் போச்சு. ஸ்பீட் கண்ட்ரோல் சிஸ்டம், சேஃப்டி சென்சார் சிஸ்டம், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை லிப்ட்ல தொழில்நுட்ப மின்சாரத்தில் மின் கட்டுப்பாடு மாறியது. அதே போல இன்று லிப்ட் சாதாரண இயந்திரம் அல்ல, ஒரு ஸ்மார்ட் சிஸ்டமா மாறிடுச்சு. கணினி, சென்சார், ஏஐ, ஐஓடி போன்ற தொழில்நுட்பங்களால் கட்டுமானப்படுத்துகள்ல இந்த லிப்ட நிறைய யூஸ் பண்ணிட்டோம். மிஷின் ரூம் லெஸ். நாங்க வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2000க்கு அப்புறம் 2014 வந்து இந்த தொழில் பண்ணும்போது எம்ஆர்எல் இல்லாம மிஷின் ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து அதிகமாகும். மேல ஒரு பெரிய ரூம் கட்டணும், அதுல மோட்டர் வைக்கணும், அந்த மோட்டர் தூக்கிட்டு போற மோட்டார்ஸ் எல்லாம் பெரிய பெரிய மோட்டார்ஸா அந்த நேரத்துல இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா மோட்டார்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமான லெவல்ல போயிடுச்சு. இப்போ உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா நான் ஒரு கம்பெனி, டாப் 10 கம்பெனி, ஓட்டிஸ், கோனே, சிங்லர், ஜான்சன், மிட்சுபிஷி, மேக்சன் அண்ட் மேக்சன், தைசான் போன்ற நிறுவனங்கள் இன்னைக்கு முன்னிலை இருக்குது. நாளைக்கு இந்த மேக்சன் அண்ட் மேக்சனும் அதை முன்னிலை நடத்தும் என்பதை உறுதி கூறுறதுக்கு தான் இதை கொண்டு வந்திருக்கிறேன். இந்தியாவில் லிப்ட் தொழில்நுட்பம் 1940 நுழைந்தது. முதலில் மும்பை மற்றும் சென்னை நகர்லாம் போட்டிருக்கிறாங்க. மும்பை பெரிய பட்டணம், சென்னை அதை விட பெரிய பட்டணம். நாங்கெல்லாம் சென்னைக்காரன் சொல்லிக்கிறதுல பெருமைப்பட்டுக்கிறோம். அப்படிங்கிற இதுல நம்ம இருக்கோம். இந்த பக்கம் நம்ம தமிழ்நாடுக்குள்ள எடுத்தீங்கன்னா இந்த சென்னை பீப்புள்ல தான் இன்னைக்கு லிப்ட் எல்லாம் எல்லா இடத்துலயும் பரவி கொண்டு போயிருக்கு. இதுல என்ன பண்ணீங்கன்னா வணிகத்துக்காண்டி லிப்ட் போட்டிருக்காங்க, கமர்ஷியல் லிப்ட். என்னோட சரக்குக்காக போகக்கூடிய சரக்கு லிப்ட், வீட்டு ஹோம் லிப்ட், எம்ஆர் அப்படி போல நிறைய லிப்டுகளை பண்ணியிருக்கோம். லிப்ட் இது சாதாரண இயந்திரம் போல தோன்றாமல் அது மனிதர்களின் முன்னேற்றத்திற்கு சின்னம். ஒரு மனிதனுடைய நேரங்களை ரொம்ப மிச்சப்படுத்துது இந்த லிப்ட். காலைல ஸ்கூல் போகும்போது, வேலைக்கு போகும்போது கால் வலிக்குது, முட்டு வலிக்குது. நான் ஒரு பேடு பார்த்தேன் தெரியுங்க, ஒருத்தர் படிக்கட்டுல வேகமா ஏற பாக்குறாரு, வேண்டாம் நம்ம லிப்ட்ல போவோம் அப்படிங்கிறாரு.
சீக்கிரமா மேல போயிடலாம். படிக்கட்டுல ஏறி டயர்டாகி வீட்டுல போய் திருப்பி தண்ணி குடிச்சு இறங்கும் போது கஷ்டப்படுறதுக்கு யூ கோ பை த லிஃப்ட். மேக்ஸன் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். பி எலிவேட், உங்களுடைய எலிவேட்டர்ஸை பி கேர். நீங்க முந்தி போட்டது லிஃப்ட் பழைய லிஃப்டா இருந்தா ரொம்ப காலத்துக்கு முன்னால 1950, 1960, 1970, 1980, 1990, 2000 இந்த வருடங்கள் இது போட்டிருந்த மேனுவல் டோரா இருந்தா நீங்க ஆட்டோமேட்டிக் டோரா மாத்திக்கலாம். புதுசா லிஃப்ட் உங்களுக்கு ஏற்ற சைஸ்க்கு ஏற்ற மாதிரி முந்தைய மாதிரி இந்த சைஸ் தான் வேணும்னா நீங்க உங்க வீட்டுக்கு போக மீதி என்ன இடம் வச்சிருக்கீங்க, 4x4, 5x5, 6x6 இல்ல 3x3 இந்த மாதிரி சைஸுகளை நீங்க வைக்கும் போது எங்களை அணுகலாம். எங்க மேக்ஸிமம் லிஃப்ட் உங்களுக்காக சேவைகளும் சர்வீஸ்ல நாங்க ரொம்ப உறுதியா இருக்கிறோம். எங்க கிட்ட பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலைக்கு போய் வேண்டாம் குடும்பத்தை இழந்து இருக்கிறவங்கள நாங்க இங்க வந்து தொழில்நுட்பத்துல உருவாக்கி இருக்கிறோம். அவங்க தான் எங்க கூட இருக்கிறாங்க. சர்வீஸும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இன்ஸ்டாலேஷனும் ரொம்ப நேரத்துல பண்ணி கொடுக்குறோம். ரொம்ப லோ பட்ஜெட்லயும் கொடுக்குறோம். உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட் ரொம்ப லோலாம் கிடையாது. தப்பா எடுத்துக்காக ரொம்ப லோவா கொண்டு போறாங்களா உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்க குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் எங்களுடைய கிளைண்டே உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவேன். போட்டிருக்க இடத்துல அவங்களோட ஃபீட்பேக்ஸ் கேட்டாலும் நீங்க சொல்லலாம். எங்களுக்கு 2026 நாங்க நுழைய இருக்கிறோம். இன்னும் 1 மாதங்கள் தான் இருக்குது. டிசம்பர் வந்துச்சு. நவம்பர் 14 நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சீரதுல டிசம்பர் மட்டும் தான் 2026. 2000 உலக நாடுகளில் நம்மளும் ஒரு தமிழனாக வாழ்ந்து தமிழன் வந்து உலகம் ஃபுல்லா கொண்டு போகக்கூடிய ஒரு நிறுவனமாக மேக்ஸன் விளங்கும். அதுக்கு எங்களுடைய தொழில் சார்ந்த எங்களோட இருக்கிற தொழில் நண்பர்கள், எங்களோட இருக்கிற பெரிய பெரிய ஜாம்பவான்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நீங்கள், எங்களுக்கு எல்லாத்துக்கும் எங்களை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய நீங்க தான் எங்களுக்கு முக்கியமா இருக்கும். கஸ்டமர் வில் பி வெரி பியூட்டிஃபுல் கேர். ஒரு கஸ்டமர் ஒரு விதைக்கு சமம், ஒரு நெல்மணிக்கு சமம். ஒரு நெல்மணிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த நெல்மணியை முளைக்க வச்சீங்கன்னா அந்த நெல்மணியை நல்லபடியா முளைக்க வச்சா அதுக்கு சரியான தண்ணிகளையும் அதுக்கு சரியான உரங்களையும் சரியான நேரத்தில் கொடுக்கும் போது அந்த நெல்மணிகள் ஆயிரமாக மாற்றப்படுகிறது. இந்த மேக்ஸன் நிறுவனம் உங்களோட பேசுறேன் நான். கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட்ல உங்களுடைய வீட்டு பிள்ளையாக தமிழனாக இருக்கிற நம்ம திருநெல்வேலி மாவட்டம் திசைநெல்வேலியை சேர்ந்தவனா உங்களுடைய வீடுகளுக்கு லிஃப்ட் போட வேண்டும். உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இருந்தால் நீங்கள் என்னை அணுகவும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன். இது போக சொன்ன மாதிரி நிறைய சாதனைகள்ல ஒவ்வொரு வாரமும் நான் பேசுறேன். உங்களோடு இணைந்திருக்கிறேன். நன்றி. உங்கள் ராஜ் டைரக்டர்ஸ் மேக்ஸன். தேங்க்யூ. வி எலிவேட்டர்ஸ் வி கேர். பட் நீங்க லிஃப்ட்ல ஏறுங்க, லிஃப்ட் ஆகுங்க. உங்களை உயர்த்தி கொண்டு வருவது எங்கள் நிறுவனம். நன்றி.